ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு கேம்பிங் ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து 1 day 1 night ஸ்டே மாதிரி தான். ஸோ அதனால் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பாஸ்தா பண்ணுறதுக்கு, அப்புறம் கொஞ்சோண்டு ரைஸ், அப்புறம் பெட் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ இந்த பைனரி ப்ரொவின்ஷியல் பார்க் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3.5 hours அந்த கிராண்ட் பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அங்கே ரீச் ஆயாச்சு 2 மணிக்கு. ஸோ டிக்கெட்டு மேப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம லொக்கேஷன், நம்ம கேம்ப் சைட்டை நோக்கி போயிட்டுருந்தோம். வழியிலே வுட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலி நம்ம கேம்ப் சைட் வந்தாச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபயர் பிளேஸ், பெஞ்ச் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து இவங்கெல்லாம் அன்லோட் பண்ணட்டும், அந்த கேப்பில் நம்ம போயிட்டு வாஷ்ரூம்லாம் எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். லக்கிலி நாங்கள் இருந்த ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி நீட் டு மை சர்ப்ரைஸ். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அல்கான்குயின் போன போது அதுதான் நீட்டுன்னு நினச்சேன். இது அதை விட நீட்டாக இருந்தது. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பயங்கர டிமாண்ட் போல் இருக்குது. 5 months முன்னாடியே ஓப்பன் ஆகிடுமா, அப்போலேருந்து புக் பண்ணலாமா. எங்களுக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியாது. ஏன்னா கேம்பிங்கே நாங்கள் வந்து அந்த 2024 அந்த இயர் தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா வித்யுத் வாசன்ட் ரெடி பிஃபோர் 1 hourக்கு மேலே அவனுக்கு காரில் பிடிக்காது. இப்போ தான் ஒரு 5 வயசு ஆனதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம அவ்வளோ தூரம் போனால் தான் நிறைய பிளேசஸ் பார்க்க முடியுன்ற மாதிரி அவனுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் நிறையா ட்ரிப்ஸ் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி போக ஆரம்பித்தோம். ஸோ ஒரு வழியாக ஃபிகர் அவுட் பண்ணி டென்ட்டை வந்து நாங்கள் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கேம்பிங்கில் ஆல்ரெடி கேம்பிங் சைட்டில் டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷனாக தான் போயிருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளே டென்ட் செட் பண்ணி போகிற மாதிரி. எனக்கு யூஸ்வலி அந்த பூச்சி அந்த மாதிரிலாம் பயம், ஏன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற மாதிரி. ஏன்னா இங்கேருந்து நம்ம நியரஸ்ட் டாக்டர்லாம் ஒரு 1 hour 1.5 hours அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் எனக்கு அதை கொஞ்சம் பயம். ஸோ அதனால் காரில் நைட்டு தூங்கிக்கலாம், டே டைமுக்கு வேணால் டென்ட்டில் இருக்கலாம் அன்டில் ஐ ஆம் ரெடி அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டென்ட் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. டு மை சர்ப்ரைஸ் நாங்கள் இந்த விசிட் வந்து நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போயிருந்தோம், நாட் ஈவன் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஆல். வித்யுத் வந்து அவனாக விளையாடிக்கிட்டு ஹி என்ஜாய்ட் நேச்சர் லைக் எனிதிங். அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவன் வந்து எனக்கு போர் அடிக்குதா, ஐ வாண்ட் சம்படி டு ப்ளே வித், ஏதாவது புலம்புவான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் 1 day ட்ரிப் இஸ் குட்ன்ற மாதிரி. பட் டுவர்ட்ஸ் தி எண்டு ஐயோ கிளம்பணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இட் வாஸ் ஸோ நைஸ். ஏன்னா நாங்கள் 3 பேர் மட்டுமே வந்து எங்களோட டைம், ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் நாங்கள் இருந்தது வந்து இதான் ஒரு ஃபஸ்ட் டைம்னு சொல்லலாம், இவ்வளோ லாங் ஹவர்ஸ். ஸோ இட் வாஸ் ரியலி ரியலி நைஸ். சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம பீச் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஸோ நான் அப்படியே சைடில் வந்து ஒரு ஷேட் மாதிரி போட்டு உட்காந்துட்டு இவங்க 2 பேரையும் தண்ணியில் விட்டாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு லேக்குன்னே நம்ப முடியாது. ஸோ இது வந்து லேக் ஹியூரான் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டர் 5 lakesல ஒன் ஆஃப் த லேக்ஸ். ஸோ வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இது. இந்த பீச் வந்து உங்களுக்கு பார்த்தோடனே ஓஷன்ற ஒரு ஃபீல் கொடுத்துரும். அவ்வளோ மேசிவாக சூப்பராக இருக்கும். இங்கே ஃபேமஸ் வந்து சன்செட் தான். ஸோ அதனால தான் வந்து ஈவினிங் ஸ்நாக் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக சன்செட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் டின்னர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பியூட்டிஃபுல்லான சன்செட் பார்த்துட்டு டின்னருக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, இருட்டிருச்சு. சரின்ட்டு வந்து டார்ச்சை செட் பண்ணிவிட்டு டின்னருக்கு வந்து நான் கொண்டு வந்தது இருந்தது. ஸோ அப்புறம் அந்த ரெடிமேட் கிரேவிஸ் வாங்கியிருந்தோம். சரி, அதை மட்டும் ஹீட் அப் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வெந்நீரும் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம், ஜஸ்ட் இன் கேஸ் வந்து ஏதாவது நமக்கு ஒத்துக்காமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் வந்து டின்னர் கடன்னு சாப்பிட்டு அதுக்குள்ளே ராம் வந்து அங்கே ஃபயர் செட் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபயர் பிளேஸ், சேர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பெட்டெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு தூக்கம் வர மட்டும்
மட்டும் நம்ம வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். ஸோ கார்லேயே வந்து பேக் சீட்டை மடிச்சிட்டா வந்து உள்ளே இந்த மாதிரி பெட்டு போட்டு நம்ம ஃபுல்லாகவே படுத்துக்கலாம். ஸோ எனக்கு வித்யுத் ராம்க்கு 3 பேருக்குமே இடம் இருந்தது. பட் ஒருத்தர் மட்டும் நல்லா தூங்குவோம் ஒரு செஷன், இன்னொருத்தர் இந்த மாதிரி சீட்டில் உட்காந்தபடி சாஞ்சு தூங்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் வந்து ஃபயர் பிளேஸ்க்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணோம். இந்த நேச்சரோட சவுண்ட்ஸோட நைட்டு ரொம்பவே நல்லா தூங்கினோம். அண்ட் காலையில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து கொஞ்சம் டீ போட்டுடலான்னு சொல்லிவிட்டு டீ, சுகர், அப்புறம் மசாலாஸ்லாம் ஜிப்லாக்கில் போட்டு ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டீ போட்டோம். ஸோ மில்க்குக்கு வந்து மில்க் பவுடர் தான் யூஸ்வலி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை சரி ஒன் டே ட்ரிப் தானே, எப்படி இருக்குது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எவாப்ரேட்டட் மில்க் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி இட் இஸ் பெட்டர் தேன் மில்க் பவுடர். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் காலையில் கொஞ்சம் ப்ரோட்டீன் பாரும் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஹைக் மாதிரி போயிட்டு எகெயின் காலையில் கொஞ்சம் நேரம் வந்து பீச் கிட்ட என்ஜாய் பண்ணோம். தண்ணியில் நிறைய நேரம் ஊறிட்டோம். ஸோ டைம் போனதே தெரில. ஆல்மோஸ்ட் 11 ஆகிடுச்சு. நல்லா பசிக்க ஆரம்பிக்கவே குவிக்காக ஷவர் பண்ணிவிட்டு நான் வந்து சமைக்க வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பாஸ்தா பண்ணுறதா பிளான். வித்யுத்துக்கு கொஞ்சம் பாஸ்தா, எங்களுக்கு கொஞ்சம் பாஸ்தான்னு. ராம் வந்து ரொம்பவே பசிக்குது, ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் பண்ண முடியும்னா பண்ணு அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ரைஸ் இருந்தது. சரி அப்புறம் நம்ம கொண்டு வந்த கிரேவியில் வந்து தால் மக்கனியும் இருந்தது. சரி ரைஸ், தால் மக்கனி, அப்புறம் பாஸ்தா எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டு நான் இங்கே ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். வித்யுத்துக்கு ஃபஸ்ட்டு செஞ்சதை கொடுத்தாச்சு. ஸோ அவன் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. இங்கே கூட இதெல்லாம் கிடைக்குதான்ற மாதிரி இருந்தான். எங்கள் ஃபேமிலிக்கு வந்து பேசிக்காக கொஞ்சம் ஃபுட்டு, ஒரு தங்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு இடம் அது இருந்தால் போதுங்க. வி ஆர் மோர் தென் ஹாப்பி. அதுதான் இந்த ட்ரிப் எங்களுக்கு வந்து ரீஅஷ்யூர் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி. ஏதோ ஒன்று செஞ்சோமா, சாப்பிட்டோமா, என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா போச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நானும் வித்யுத்தும் வந்து டென்ட்டில் ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ராம் வந்து இன்னொரு ஹைக் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி ஸ்பெஷல் ட்ரிப்ஸ். ஏன்னா நாங்கள் ஃபேமிலி ஆஃப் 3 இருந்த கடைசி ட்ரிப் இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சான்வி குட்டி வந்தாச்சு நம்ம லைஃப்பில். ஸோ நம்ம பேக் பண்ணி கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து வீடு வந்து சேர்ந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.